வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு. இழப்பீடு வழங்காததால் அமீனாவுடன் தலைமைச் செயலகத்தை ஜப்தி செய்ததால் பரபரப்பு. 8 மணி நேர வேலை கேட்டு போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளின் நினைவு தினம். தியாகிகள் நினைவு சிலைக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய அனைத்து தொழிற்சங்கத்தினர். புதுச்சேரி அருகே நடுக்குப்பம் மீனவர்கள் பயன்படுத்தி வந்த தனியாருக்கு சொந்தமான இடத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி மீட்க வந்த அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் 15 ஆண்டுகளாக முடிவு எட்டப்படவில்லை. இதனால் தலைமை செயலகத்தை ஜப்தி செய்ய நீதிமன்ற அமீனாவுடன் உறவினர்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கூனிச்சப்பட்டு பகுதியை சேர்ந்த ராமலிங்கம் சுமதி தம்பதியினரின் மகன் மணிகண்டன் கடந்த 2010ஆம் ஆண்டு 10 வயது இருக்கும்போது பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் கட்டுமான பணிக்காக மின் கம்பத்தில் இருந்து கொக்கி போட்டு திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுத்து உபயோகித்து வந்தனர். ஆனால் பணிகள் முடிந்த பின்பும் அந்த மின் ஒயரை அப்புறப்படுத்தாததால் மழையின் போது அந்த வழியாக சென்ற மணிகண்டன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்த உயிரிழப்பிற்கு மின்துறையின் அலட்சிய போக்கே காரணம் என கூறி பாதிக்கப்பட்ட தங்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி சிறுவனின் பெற்றோர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவர்களுக்கு இழப்பீடு வழங்க மின்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதனை எதிர்த்து அரசு சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. உயர் நீதிமன்றமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கி உடனடியாக இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவிட்டது. ஆனால் இதுநாள் வரை இழப்பீடு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்றம் உடனடியாக இழப்பீடு வழங்காததால் தலைமை செயலகத்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. 15 ஆண்டுகளாக போராட்டத்திற்கு பிறகு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு பெற நீதிமன்ற அமீனாக்கள் இன்று காலை பாதிக்கப்பட்டவர்களுடன் தலைமை செயலகம் வந்து ஜப்தி செய்ய முயன்றனர். இதனையடுத்து சட்டத்துறை செயலருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இவர்கள் இது குறித்து கடிதம் தங்களுக்கு வரவில்லை என்றும் துணைநிலை ஆளுநர் வந்தவுடன் அவருடன் ஒப்புதல் பெற்று 10 நாட்களுக்குள் இழப்பீடு தொகைக்கான தொகை காசோலையாக வழங்குவதாக உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து நீதிமன்ற அமீனா மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அங்கிருந்து சென்றனர். இழப்பீட்டுக்காக நீதிமன்ற அமீனாக்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட வந்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. ஆசிய கண்டத்தில் முதலில் 8 மணி நேர வேலை கேட்டு போராட்டத்தில் உயிர் இழந்த தியாகிகள் தினத்தையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஊர்வலமாக வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ஆசியா கண்டத்தில் முதல் முறையாக 8 மணி நேர வேலை கேட்டு போராடிய புதுச்சேரியை சேர்ந்த பஞ்சாலை தொழிலாளர்கள் மீது கடந்த 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் நாள் பிரெஞ்சு ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 12 பஞ்சாலை தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். இந்த போராட்டம் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான பணி 8 மணி நேரம் என நிர்ணயிக்கப்பட்டது. இந்த 8 மணி நேர வேலை என்பது பல்வேறு நாடுகளில் சட்டமானது. 8 மணி நேர வேலை வேண்டி போராடிய பஞ்சாலை தொழிலாளர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி அன்று தியாகிகள் தினமாக அனைத்து கட்சி தொழிற்சங்கத்தினர் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி புதுச்சேரியில் ஜூலை 30ஆம் தேதி தியாகிகள் நினைவு தினம் இன்று காலை அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுவை கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் புதுச்சேரியில் உள்ள இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள், பல்வேறு அமைப்புகளின் தொழிலாளர்கள், பஞ்சாலை தொழிலாளர்கள் ஊர்வலமாக வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அனைத்து பட்டப்படிப்புகளிலும் 10% இடஒதுக்கீடு வழங்கி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். புதுச்சேரியில் மருத்துவ படிப்பிற்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல நீட் அல்லாத அனைத்து பட்ட படிப்புகளுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இதற்கான கோப்பு அமைச்சரவையில் இருந்து கவர்னர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கோப்பிற்கு கவர்னர் கைலாஷ்நாதன் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளார். அது மட்டுமின்றி அரசு பள்ளிகளில் பணி செய்யும் 288 ஆசிரியர்கள் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் கோப்பிற்கும் கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் கழிவு நீருடன் மணல் சேர்ந்து பாதாள கழிவுநீர் தொட்டி பாதி அளவில் மண் உள்ளதால்
தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் அடிக்கடி பாதாள கழிவுநீர் குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பலமுறை ஆலோசனைகள் நடத்தியதின் பெயரிலும் தனது தொடர் முயற்சியின் காரணமாகவும் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து பாதாள கழிவுநீர் தொட்டிகளிலும் தூர்வாரும் பணிகள் அண்ணா சாலை நீடாராஜப்பையர் வீதி இணைப்பு பகுதியில் நேரு எம்எல்ஏ தலைமையில் துவங்கியது. மேலும் தூர்வாரும் பணியின் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு வீதி, தியாகு முதலியார் வீதி, வெள்ளாளர் வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, நீடராஜப்பையர் வீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகளிலும் நடைபெற்றது. மேலும் இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் வைத்தியநாதன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்து நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோய் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. காந்தி சிலையில் இருந்து தொடங்கிய இந்த போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று ஓடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது. நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவர்கள் 40 ஆண்டு காலம் பயன்படுத்தி வந்த தனியாருக்கு சொந்தமான இடத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி மீட்க வந்த அதிகாரிகளுடன் மீனவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான 1 ஏக்கர் 46 சென்ட் இடம் உள்ளது. இந்த இடத்தில் நடுக்குப்பத்தில் உள்ள மீனவர்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை வைத்து தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த இடத்தின் உரிமையாளர் ஆண்ட்ரோ ஜோசப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடத்தை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று நடுக்குப்பம் மீனவர் கிராமம் வந்திருந்த தாசில்தார் வித்யாதரன் மற்றும் கோட்டக்குப்பம் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையிலான அதிகாரிகள் மீனவர்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை அளக்க முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் தாசில்தார் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் நீதிமன்ற உத்தரவை காட்டி தாசில்தார் வித்யாதரன் விளக்கம் அளித்தார். ஆனாலும் இதனை ஏற்க மறுத்த மீனவர்கள் தொடர்ந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இடத்தை அளக்க முடியாமல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் திரும்பிச் சென்றனர். இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்பூர தேர் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. நேற்று முன்தினம் சுவாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளையல் அணியும் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் நேற்று இரவு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி தெப்பல் உற்சவம் நடந்தது. இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா, சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக அலுவலர், வில்லியனூர் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள், வில்லியனூர் மற்றும் புதுச்சேரி அனைத்து மீனவர் குல மரபினர் சார்பிலான விழா குழுவினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியின் இயற்கை பாதுகாப்பு நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஓர் அங்கமாக புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் உலக இயற்கை பாதுகாப்பு நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலை பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து மூலிகை செடிகள் மற்றும் மரக்கன்றுகளை பள்ளியின் முதல்வர் முன்னிலையில் நட்டனர். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் IAS அவர்களை சந்தித்து இயற்கை பாதுகாப்பு நாள் குறித்து பேசிய பின்னர் பல்வேறு உலகளாவிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட சாய்ராமின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்து உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியை ஏற்றுக்கொண்டார். மேலும் மரக்கன்றுகளையும் வழங்கினர்.
பின்னர் வில்லியனூர் வருவாய்த்துறையின் துணை ஆட்சியர் தெற்கு மற்றும் துணை மாவட்ட நீதிபதி குமரன் மற்றும் வில்லியனூர் நகராட்சி ஆணையர் ரவி, புதுச்சேரி காவலர் பயிற்சி பள்ளியின் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் அவர்களையும் சந்தித்து சால்வை அணிவித்து கௌரவம் செய்த பின்னர் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்த உறுதிமொழி அட்டைகள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினர். மேலும் சமூகத்திற்கு பெரிதும் பாடுபடும் போக்குவரத்து துறை காவலர்களை சந்தித்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக குடை, கையுறை மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினர். பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு வழங்குமாறு பள்ளி மாணவர்கள் வேண்டிக் கொண்டனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் டியோமுத்து அவர்களின் ஆலோசனையின் பேரில் பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா சிறப்பாக செய்திருந்தார். வானூர் மொரட்டாண்டியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் கோவில் ஆடிப்பூர விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வானூர் வட்டம் மொரட்டாண்டி கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மாலையில் அம்மனுக்கு வளையல், பூ மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து ஆடிப்பூர விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் ஜாக்கெட் விக், வளையல் மற்றும் மஞ்சள் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிறைவில் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் நாட்டாண்மைகள், இளைஞர்கள், மகளிர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.